அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்தில் உணவு என்பது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். சாப்பிடுவதற்குனே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக மக்களை பார்த்தா. தமிழக மக்களில் குறிப்பாக சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவங்க விதவிதமான உணவுகளை தயாரிக்கிறதுல வல்லவங்க. இதை டிவி தொகுப்பாளர்கள் நிறைய பேர் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சொல்லியிருக்காங்க, ஏன் இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, இதை உலக அளவில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் அதில் இருந்தார் ஏஎஸ் சுதர்சன் வழக்கறிஞர் அவர்கள். அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் சார் நம்ம அதை பண்ணக்கூடாது, இதை ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் முதல் உணவாக நெல்லிக்காய் ஊறுகாய் அப்படின்னு தயாரிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய் பல இடங்களில் பாக்கெட்டில் பிங்கிள் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வேறு பாரம்பரிய முறையில் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத சௌராஷ்டிரா மக்களுக்கு தான் ரொம்ப அறிஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலாக 2 நெல்லிக்காய் இருக்கும். ஒன்று சின்ன நெல்லிக்காய், இன்னொன்று பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு இருக்கும். இந்த பெரிய நெல்லிக்காயில் இதை சௌராஷ்டிராவில் அம்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய நெல்லிக்காயை உரலில் போட்டு இடித்து அதுலேருந்து உள்ள விதையை எடுத்துட்டு பக்குவமாக அதை நல்லா உரலால் நசுக்கி நல்ல பாரம்பரிய முறையில் அதை செஞ்சு எடுத்து வைக்கணும். அதை ஒரு துணியில் கட்டி அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை தயாரிக்கிறாங்க. இது மாவு மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறாப்புல எடுப்பாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3 நாள் 4 நாள் போனோன்னா வெள்ளை கலரில் மாறிடும். ஒயிட் கலரில் மாறின இந்த இது பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுட்டு இதை சௌராஷ்டிராவில் இர்புன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எடுத்து வச்சா குறைஞ்சபட்சம் பத்திரமா வச்சா 2 வருஷத்துக்கு இது தாங்கும். இது தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பிங்கிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கூழ் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை எடுத்து வச்சு இதோட நம்ம எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் தொக்கோட எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஊசி மிளகாய் அப்படின்னு இருக்கும், அதை போட்டு சேர்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வடு காம்போடு வரும். நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் வடுன்னா கீழே விழுந்தது எடுப்பாங்க. பட் ஆனால் சில பேருக்கு மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா மரத்துலேருந்து பிச்சு எடுப்பாங்க, அதை காம்போடு சேர்த்து எடுப்பாங்க. அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அதை எடுத்து ஊசியில் தொலை போட்டு அதை இதுக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 15 days பார்த்திங்கன்னா அது அதோட பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கல் மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது மாவு மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஒன்று வச்சுக்கிட்டா ஒரு படி அரிசியை ரொம்ப சாதாரணமாக சாப்பிடுவாங்க. இந்த இதை மாங்காய் மட்டும் கிடையாது, மிளகாய் மட்டும் கிடையாது, நேந்திரங்காய், மற்றபடி பார்த்திங்கன்னா கடாரங்காய், நார்த்தங்காய், இதோட எதை வேணாலும் சேர்க்கலாம். இந்த தொக்கில் எதை சேர்த்து நம்ம பக்குவப்படுத்தி எடுத்து வச்சாலும் குறைஞ்சபட்சம் கைப்படாமல் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2 வருஷத்துக்கு வரும். இதை நம்ம திருச்சிராப்பள்ளி மன்னார்பிள்ளை தெருவில் உள்ள கடிதம் கண்ணன் அப்படிங்கிறவர் தயாரித்து இப்போ கொடுத்துட்ருக்காரு. இப்போ இது ஒரு சீசன் டைமிங். இது சாம்பிளுக்காக சின்ன சின்ன பாட்டில் அடைச்சி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விசேஷத்தின் பேரில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க செஞ்சு கொடுக்கவும் அவர் தயாராக இருக்கார். உங்களுக்கு இதில் உடன்பாடு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இதை வாங்கி சுவைச்சு பார்க்கணுங்கிற ஆசை ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 50 ரூபாய்க்கு சின்னதாக வாங்கி எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விடமாட்டீங்க. அப்பப்போ ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இதை பெரிய சௌராஷ்டிரா தெரு 99 இலக்கம் கொண்ட கடையில் இப்போதைக்கு கொடுக்கலாம். ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவர் இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரொமோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்க இங்கே கீழே வர்ற செல்ஃபோன் நம்பருக்கு நீங்கள் சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போகலாம். வேறு உங்களுக்கு வீட்டுக்கே வேணுனாலும் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லி இதை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணுன்னு உங்கள் எல்லாரையும் மிக தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர், திருச்சியிலிருந்து. சதீஷ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி, இலக்கம் 97, பெரிய சௌராஷ்டிரா தெரு, காந்தி மார்க்கெட் அருகில், திருச்சி 8.